நம்ம அநேக நேரங்களில் யோசிப்போம், ஐயோ என் அப்பா என் கூட இல்லையே, என் அம்மா என் கூட இல்லையே, என் பிள்ளைகள் என் கூட இல்லையே, என் சகோதரர்கள் என் கூட இல்லையே, அவங்கெல்லாம் இருந்திருந்தாங்கன்னா நான் மேன்மைப்பட்டிருப்பேனே, நான் உயர்ந்திருப்பேனே. ஆண்டவர் சொல்கிறார், யாரு கூட இருக்கிறாங்களோ இல்லையோ ஆண்டவர் உன் கூட இருந்தால் நீ மேன்மைப்படுவாய். ஐஸ்வர்யம் கனம் யாரால வருகிறது? அவராலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எல்லாவித அதிகாரமும் எல்லாவித வல்லமையாற்றிற்கு ஆண்டவரத்தில் இருக்கு. ஆண்டவர் பிள்ளையே, எங்கிருந்து எங்க ஆண்டவர் உயர்த்துவார்னு யாருக்குமே தெரியாது. இன்னைக்கு அற்பமா எண்ணப்படுறவங்க நாளைக்கு எப்படி வேணாலும் மாறலாம். நேற்றுக்கு அற்பமா எண்ணப்படுறது இன்றைக்கு எப்படி வேணாலும் மாறலாம். கர்த்தர் உங்களை உயர்த்தணும்னு நினைச்சா அதை யாராலையும் தடுக்க முடியாது. இயேசுவை நம்ம நம்முடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது, அவருக்காக நம்ம வாழும்போது, அவருடைய குமாரனே தந்த தேவன் நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றிலும் மேன்மைப்படுத்துகிறவராக இருக்கிறார். மீண்டும் ஒரு முறை கூட உங்கள் ஒவ்வொருவரையும் நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கிறேன், வரவேற்றுக் கொள்கிறேன். உங்கள் எல்லாரையும் பார்ப்பதில் ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம், இயேசு அவரை நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது, இயேசுவை நம்ம நம்முடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது, அவருக்காக நம்ம வாழும்போது, அவருடைய குமாரனே தந்த தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் மேன்மைப்படுத்துகிறவராக இருக்கிறார். எல்லாரும் சொல்லுவோம், மேன்மைப்படுத்துகிறவர். எப்படி நான் மேன்மைப்படுவேன்? எனக்கு அதுக்குள்ள தகுதி இல்லை, அதுக்குள்ள ஆசீர்வாதம் இல்லை, அதுக்குள்ள நண்பர்கள் எனக்கு பழக்கம் இல்லை, அதுக்குள்ள நிலைமைகள், அதுக்குள்ள ப்ரொசீஜர் எதுவுமே எனக்கு தெரியாது. நான் என் வாழ்க்கையில் மேன்மை பெறுகிறது இருக்கு அப்படின்னு சொல்வீர்கள் என்றால், காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் பார்க்க மாட்டீர்கள். ஆனால் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா. மேன்மை என்று சொல்லும்போது, ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் ஒரு அடுத்த லெவலுக்கு போகிறது தான் மேன்மை. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம உலகத்தில் பார்க்கும்போது நீங்கள் அநேக வேலைகளை பார்க்கிறவர்களாக இருப்பீர்கள். வேலையில் ஒரு மேன்மை என்று சொல்லும்போது ஒரு ப்ரொமோஷன். நான் இப்பொழுது இந்த வேலைகளை செய்து கொண்டிருந்தேன், இப்போது அதே நிறுவனத்தில் எனக்கு அடுத்த லெவல் வேலைகள் எனக்கு கொடுத்திருக்கிறார்கள், எனக்கு பதவி உயர்வு கிடைத்திருக்கிறது, இதனால் எனக்கு மாதம் சம்பளங்கள் அதிகரிக்கிறது, என்னுடைய வேலை குறைகிறது, சுமை சில இடங்களில் கூடுகிறது, சில இடங்களில் குறைகிறது. அப்படி நம்ம வேலை செய்ய செய்ய, நம்ம வேலை பார்க்க பார்க்க அதில் ஒரு மேன்மை. இதுதான் வேலையில் ஒரு மேன்மை. உங்கள் வாழ்க்கையில் ஒரு மேன்மை என்று சொல்லும்போது, நீங்கள் ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கில் இருப்பீங்க, ஒரு குறிப்பிட்ட காரியத்தை செய்து கொண்டிருப்பீர்கள். அப்போது அது ஒரு லிமிட்டாக அப்படி போயிட்டுருக்குன்னா, ஆனால் ஆண்டவர் அந்த காரியங்களில் ஆண்டவர் நமக்கு ஒரு உயர்வை தந்தார்னா, நம்ம ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் மாறும். நம்ம வாழுகிற நடைமுறை, வாழ்க்கை முறையெல்லாம் என்ன செய்யும்? மாறும். அடுத்த லெவலுக்கு நம்ம போவோம். இப்படி நீங்களும் நானும் வாழுகின்ற இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியங்களிலுமே மேன்மைகளை பார்க்க முடியும். சரியா? அப்போ இன்றைக்கி நான் இந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்லும்போது, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதில் மேன்மை பெற வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் அப்படின்ட்டு சொல்லி மனசில் வச்சுக்கோங்க. சரியா? எதை மனசில் வைக்க போகிறீங்க? நீங்கள் எதுலெல்லாம் மேன்மை பெறணும், எதில் நான் அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, அது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை சார்ந்ததாக இருக்கலாம், மேபி இல்லை உங்களுடைய வீட்டில் உள்ளவர்களுடைய வாழ்க்கையை சார்ந்ததாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சார்ந்ததாக இருக்கலாம். ஆனால் எல்லாமே நமக்கு ஒரு உயர்வு தான், அப்படி தானே? இப்போ உங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் உயர்ந்தாங்கன்னா, அடுத்த லெவலுக்கு வந்தாங்கன்னா, அது எதுக்கு சமம்? நீங்களும் அடுத்த லெவலுக்கு வந்ததாக தான் அதுக்கு சமம். உங்கள் பிள்ளைகள் ஒரு நல்ல வேலையில் வந்துட்டாங்கன்னா உங்களுக்கு அது சந்தோஷம்தான், அப்படி தானே? அப்போ நீங்கள் எதை மேன்மையாக நினைக்கிறீங்களோ, எதில் நான் அடுத்த லெவலுக்கு போகணுன்னு நினைக்கிறீங்களோ, இப்போ நம்ம ஊழியத்தை நினச்சிக்கிட்டா ஊழியத்துலேயும் நம்ம என்ன செய்திருப்போம்? அநேக காரியங்களை வச்சுருப்போம். நம்ம இப்போ இருக்கிற நிலைமையில் என்னது, அடுத்த நிலைமைக்கு போகணும். அப்படி தான் இருக்கணும். யாருமே இருக்கிறதுலே ஸ்டக்காக இருக்கவே கூடாது. உங்கள் ஃபேமிலி லைஃப்பாக இருந்தாலும் சரி, உங்களோட பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வேலையாக இருந்தாலும் சரி, ஊழியமாக இருந்தாலும் சரி, அது வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? வளரணும். கீழேயும் போகக்கூடாது,
ஒரே அளவில் நின்றவும் கூடாது. அடுத்தது இன்னும் நான் என்ன செய்யணும், மேலே போக வேண்டும். அதுதான் ஆண்டவர் மேலுள்ள தாகம். இதை அந்த வசனத்துக்கு கூட மிங்கிள் பண்ணக்கூடாது. இது போதும் என்கிற மனதனுடைய கூடிய அப்படி வந்துடக்கூடாது. சரியா? இது வேற. போதும் என்கிற மனம் எதில் வரணும்? எனக்கு அது இல்லை இது இல்லை அந்த கம்ப்ளைனிங் அந்த ஆவி என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அது இல்லையே இது இல்லையே, ஆண்டவர் எனக்கு தாரது போதும், அந்த ஒரு தன்மை நமக்கு இருக்கணும். அது நம்ம எனக்கு அது இல்லை இப்படி இல்லை அப்படி இல்லை அப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்கும். சில பிள்ளைகள் சொல்கிறது உண்டு, எனக்கு அவங்க அப்பா அம்மாவை பாருங்கள் எப்படி வச்சுருக்காங்க, நீங்களும் இருக்கிறீங்களே அப்படி. இதெல்லாம் கூடாது, இதெல்லாம் ஓவர். உனக்கு இப்படிப்பட்ட பெற்றோரை தந்ததே பெரிய விஷயம். சிலர் பிள்ளைகளை சொல்லுது, அந்த பிள்ளைய பாரு எப்படி இருக்குது எப்படி இருக்குன்னு. அப்போது நம்ம அவங்களுக்கு ஏன் இப்படி இருக்குது இவங்களுக்கு ஏன் இப்படி இருக்குது அதெல்லாம் கன்சிடரே கிடையாது. எனக்கு ஆண்டவர் தர்றது போதும், ஆண்டவர் தர்ற ஆகாரம் எனக்கு போதும், ஆண்டவர் தர்ற உயர்வு எனக்கு போதும். அதை இந்த வளர்ச்சியில் கொண்டு மூக்கம் வளைக்கக்கூடாது. அந்த வசனத்தை கொண்டு ஐயோ நான் வளரான்டா இப்படி இருந்தால் போதும். ஆணுடைய பிள்ளைகள் நாளுக்கு நாள் வளர்வார்கள். ஹல்லேலூயா. நாளுக்கு நாள் வளருவார்கள். அவங்களுடைய பிஸ்னஸ் வளரும், அவங்களுடைய வேலைகள் வளரும், அவங்களுடைய படிப்பு வளரும், அவங்களுடைய ஊழியம் வளரும். எல்லாவற்றிலும் ஒரு பெருக்கம் உண்டாகும், ஒரு வளர்ச்சி உண்டாகும். அப்போ அந்த மேன்மைகளை நாம் எதிர்பார்க்க வேண்டும். அதை தான் ஆண்டவரும் விரும்புகிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் கண்டிப்பாக அந்த மேன்மைகளை எதிர்பார்க்கணும். அப்போ நீங்கள் இன்னைக்கு என்ன மேன்மை என் வாழ்க்கையில் வரணும் அப்படி நீங்கள் யோசிக்கிறீங்களோ, நம்ம இன்னைக்கு ஜெபிக்க போகிறோம். இந்த 21 நாட்களுக்குள்ளாக கர்த்தர் அந்த மேன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்க வேண்டும். அதற்கான ஒரு அதற்கான ஒரு வழியை தேவன் நமக்காக திறக்க வேண்டும். எத்தனை பேர் நீங்கள் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. உங்களோட கூட சேர்ந்து நானும் சில காரியங்களை எதிர்பார்ப்பேன். நம்ம எல்லாரும் அவருக்கு பிள்ளைகள் தானே, நம்ம யாரும் வேறு இல்லையே. உலக மனுஷன் தான் அவன் பெரியவன் இவன் பெரியவன் பார்ப்பான். ஆனால் ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே ஈக்குவல், எல்லாருமே சமம். சரியா? அப்போ அவரிடத்துல நம்ம சபையாராக சேர்ந்து ஒரு குடும்பமாக இணைந்து நம்ம வாழ்க்கையில் என்ன மேன்மைகளை எதிர்பார்க்கிறோமோ அந்த மேன்மைகளை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக கிரியை செய்கிற கர்த்தர். நீங்கள் காற்றையும் பார்க்க மாட்டீர்கள், மழையையும் பார்க்க மாட்டீர்கள், ஆனால் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். விசுவாசிக்கிறவங்க மட்டும் நல்ல சத்தமாக ஒரு கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமாக ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 நாளாகமும் 29ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனம். 1 நாளாகமும் 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் நீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். ஒன்று கூட சொல்லுங்க, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும். சரிங்களா? எவரையும் அப்படின்னு சொன்னால் அதில் யார்? ஐயோ நானா? நீங்களும் தான். எனக்கா? உங்களுக்கு தான். எனக்கு அது இல்லையே. இல்லை, எவரையும் அவர் சொல்லியிருக்கிறார். யார் சொல்லியிருக்க? நான் சொல்லலை. யார் சொல்லியிருக்கிறார்? ஆண்டவர். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவனுடைய கரத்தினால் ஆகும். அப்போ இப்படி ஒரு வார்த்தையை ஒருத்தர் சொல்லணும்னா அவர் எந்த அளவு பவர்ஃபுல்லாக இருக்கணும்னு யோசிங்க. இல்லை கவனிங்க, இப்படி ஒரு வார்த்தையை ஒருத்தர் சொல்லணும்னா அந்த ஆள் எவ்வளவு பவர்ஃபுல்லாக எவ்வளவு வல்லமை உள்ளவராக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் நம்ம நீங்கள் ஒரு வெளிநாட்டுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. போகணுன்னு ஆசை இருக்கா? தேவைன்னா போகணும், தேவையில்லைன்னா போக வேண்டாம். சரியா? அதை ஒரு பெரிய கனவு மாதிரி நினச்சிட்ருக்காங்க. ஐயோ வெளிநாட்டுக்கு ஒரு தடவை அது போகணும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. தேவைன்னா என்ன செய்யணும்? போகணும். சரி, வெளிநாட்டுக்கு நீங்கள் போகிறீங்க, வேலைக்கு போகிறீங்க அப்படின்னு வச்சுக்குவோம். வேலைக்கோ ஏதோ ஒரு காரியத்தை சாதிக்கிறதுக்காக போகிறீங்க. போகும்போது உங்களுக்கு அங்கே யாரையுமே தெரியாது. உங்களுக்கு அங்கே பாஷையை அங்கே அவங்க பேசுகிற பாஷையும் உங்களுக்கு தெரியாது, புரியாது. அப்போது ஒரே ஒரு ஆள் உங்களுக்கு பழக்கம் இருக்கிறார்.
ஒரே ஒரு ஆள் உங்களுக்கு பழக்கம் இருக்கிறார். அந்த இடத்துல உள்ள ஆள் உங்கள்கிட்ட சொல்கிறார் ஃபோனில், ஏய் நீ வந்து இறங்கினா மட்டும் போதும், மீதி எல்லாத்தையும் நான் உனக்கு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாருன்னா அந்த ஆள் அங்கே எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்பார். கரெக்ட் தானே? எல்லாம் உனக்கு தங்குறதா இருக்கட்டும், நீ போகிறதா இருக்கட்டும், வர்றதா இருக்கட்டும், உனக்கு வேண்டிய காரியம் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாருன்னா அந்த ஆள் ஒரு சாதாரண ஆள் இல்லை. அந்த இடத்துல, அந்த வெளி தேசத்தில் அவருக்கு கொஞ்சம் அதிகாரம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்போ இங்கே ஒருத்தர் நம்மளை பார்த்து சொல்லுகிறாரு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால், என்னுடைய கரத்தினால் ஆகும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாருன்னா அவர் எப்படிப்பட்டவர்? மேல வாசிங்க. ஐஸ்வர்யமும், எல்லாரும் சொல்லுங்க, ஐஸ்வர்யமும் கனமும் அவராலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். எல்லாவற்றையும் அப்படின்னா என்னது? இந்த வானம் பூமி, எல்லா பிளானட்ஸ், எல்லா வித நட்சத்திரங்கள் எல்லாம் யாருக்கு கீழே இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆண்டவர் கீழே இருக்கு. இந்த பூமியை விட்டு நிறைய பேர் வெளியே போகிறாங்க விண்வெளிக்கு. விண்வெளிக்கு போகும்போது கொஞ்சம் தூரம் அப்படி போயிட்டு பார்த்தாலே இந்த பூமி வந்து ஒரு பந்து மாதிரி என்ன செய்திருதான் ஆயிருதான். ஒரு இமேஜ் போட்டிருக்காங்க. ஏதோ ஒரு அனுப்பியிருக்காங்க நம்ம மக்கள், எங்கேருந்து ரஷ்யாவிலேருந்து எங்கேயோ அனுப்பியிருக்காங்க. அனுப்புனது வந்து போயிட்டே இருக்கு. மனுஷனும் கிடையாது, ஒருத்தரும் உள்ள இல்லை, போயிட்டுருக்கு இருக்காதுக்கு மேக்சிமம் இமேஜஸ் என்ன செஞ்சிட்ருக்குது, அனுப்பிட்டுருக்கு. அப்படி அனுப்பும்போது அந்த ஃபோட்டோ அனுப்புனதில் பூமி வந்து ஒரு டாட் மாதிரி இருக்குது. எப்படி இருக்குது? ஒரு பெண்ணை எடுத்து நீங்கள் ஒரு ஒயிட் பேப்பரில் புள்ளி வச்சா எப்படி இருக்கும், இதே போல் ஒரு டாட். நமக்கு கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா அந்த பூமியை மாதிரி நிறைய இருக்குது. நிறையனா இந்த ஸ்டார்ஸ் சொல்கிறேன், நமக்கு இங்கே இந்த வானத்தை பார்த்தா தெரியுது இல்லை, இதை மாதிரி தான் தெரியுது. அதில் ஒரு புள்ளியாக எது இருக்குது? நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த பூமி. நம்ம இங்கே பெருசாக ஒரு ரூமை கட்டிட்டு நான் பார்த்தியா, நான் எவ்வளோ பெரிய வீடு கட்டியிருக்கேன் பார்த்தியா அப்படின்னு ஒரு பெருமை. ஆனால் கொஞ்சம் மேலே போய் பார்த்தா என்னது? இந்த பூமியே ஒரு புள்ளி. இல்லை, மேன்மை பாராட்டுறதுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அப்போது நீங்கள் இவ்வளோ தூரத்துக்கு போனதுக்கப்புறம் இன்னும் போயிட்டே தான் இருக்குது. நம்ம கற்பனைகளுக்கு கூட எட்டாது பாருங்கள் ஆண்டுடைய சிருஷ்டிப்பு. நம்முடைய மூளைக்கே பத்தாது அவருடைய படைப்புகள். ஏன்னா ஒரு எண்ட்லெஸ் ஆகாய விரிவை உண்டாக்கணும்னா அவர் எவ்வளோ பெரிய ஆண்டவராக இருப்பார். ஆகாய விரிவு உண்டாக கடவுது. அப்போ ஒரு லிமிட்டே இல்லாத ஒரு ஸ்பேஸை உருவாக்கணும்னா அவருக்கு பலனை உங்களால் கணிக்க முடியுதா? சரி, சூரியன் ஆண்டவர் உருவாக்கியிருக்கிறார், அதே நம்ம இது பண்ண முடியாது. ஒரு மனுஷன் என்ன செய்ய முடியாதான்? கிட்ட போக முடியாது, அங்கே என்ன இருக்குன்னு போய் பார்க்க முடியாது. ஏன்னா கிட்ட போக போக ஹீட்டு ஜாஸ்தியாகிட்டே இருக்கும், எரிஞ்சிரும், எல்லாத்தையும் சாம்பல் ஆக்கிரும். அப்படிப்பட்ட ஒரு சூரியன்கிட்டே போக முடியாது. அதை பற்றியே ரிசர்ச் போயிட்டுருக்கு, அதையும் இன்னும் ஃபுல்லாக யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. அதை பற்றி ஒரு ஐடியாவும் யாருக்கும் கிடைக்க மாட்டேங்குது. அப்போது இப்படிப்பட்ட சகல உலகத்தை படைச்சான் ஆகாய விரிவை உண்டாக்கி இருக்கிறார். நமக்கு ஒரு போயிட்டே இருந்தால் போயிட்டே இருக்கலாம், ஒரு லிமிட்டே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு ஆகாய விரிவை உண்டாக்கின ஆண்டவர் எவ்வளோ பெரியவர். அவர் தான் உங்களுடைய தகப்பனாக இருக்கிறார். அது எவ்வளோ பெரிய சந்தோஷம். இவ்வளோத்த படைச்ச தேவன் யாரு? நம்ம அப்பா. நம்ம அப்பான்னு சொல்லி கூப்பிடுறோம், ஆண்டவரேன்னு சொல்லி ஆராதிக்கிறோம். நம்ம கூடி வருகிற இடத்துல அவர் வெளிப்படுகிறார், நம்மோடு கூட பேசுகிறார், நம்மை ஆளுகை செய்கிறார். அப்போ நம்ம எதுக்கு பயப்படணும்? கரெக்ட் தானே? தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறோம். இந்த பூமியும் சரி, பூமியிலிருந்து நம்ம பார்க்கிற நட்சத்திரங்கள், எத்தனை கோள்கள், எல்லாவற்றையும் அவர் ஒரு ஆள் ஆளுகை செய்கிறார். அவரை தாண்டி ஒண்ணுமே இல்லை. அவர் தான் எல்லாம். அவருக்குள், அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. அவருக்குள்ளும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்க எல்லாமே, சிருஷ்டிப்பு எல்லாமே அவருக்குள் இருக்கிறது, அவருக்குள் அடங்கி இருக்கிறது. அவரை தாண்டி ஒண்ணுமே இல்லை. இயேசுவை தாண்டி ஒண்ணுமே கிடையாது. எங்கேயும் அதான் சொல்றாரு சங்கீதக்காரர், நான் பாதாளத்தில் போய் படுத்திருந்தாலும் நீர் அங்கேயும் என்ன பார்த்துட்டு இருக்கிறீர். அப்போ நம்ம சொல்லலாம், நம்ம நட்சத்திரத்தில் போயிருந்தாலும் அங்கே ஆண்டவர் இருக்கார்.
நிலாவில் போயிருந்தாலும் அங்கேயே ஆண்டவர் இருக்கிறார். வேற பிளானட்ஸில் போயிருந்தாலும் அங்கேயே ஆண்டவர். அவருக்கு கண்ணை தப்பவே முடியாது. ஹல்லேலூயா. அவருக்கு கண்ணை தப்பவே முடியாது. அப்போ ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. அப்போ ஐஸ்வர்யம்னா என்ன? நம்ம உபயோகிக்கிற காசாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், அந்தஸ்தாக இருக்கட்டும், இதெல்லாம் யாரால் வருகிறது? கர்த்தரால் வருகிறது. நம்ம என்ன தான் உழைச்சாலும் ஆண்டவர் டிக் பண்ணலன்னா நம்ம வாழ்க்கையில் வராது. இன்னும் எத்தனை பேர் உழைப்பெல்லாம் வீணாக்கி கொண்டிருக்கிறாங்க தெரியுமா? சிலர்லாம் பேசும்போது தெரியும், பல லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி பல லட்சம் ரூபாய்க்காக வேலை செய்து, சில கான்ட்ராக்ட் பேசிஸ்லாம் வேலை செய்வாங்க. வேலை செய்யும்போது ஒரு வீடு கட்டணும்னா இவங்க அந்த வீடு கட்ட வேண்டியவர்களிடத்துல கொஞ்சம் பணம் வாங்கியிருப்பாங்க. கொஞ்சம் பணம் வாங்கிட்டு இவங்க கட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க. கடைசியில் அந்த ஓனர் பேமெண்ட் லேட் பண்ணும்போது இவங்க கீழே வேலை பார்க்குறவங்களுக்கு பணம் கொடுத்தானே ஆகணும். இவங்க ஓனர் தரலன்னு சொல்ல முடியாதுல்ல. அவங்க கையில் காசு எல்லாம் போட்டு, இவங்க கையில் இருக்க பணத்தெல்லாம் போட்டு, கடன்லாம் வாங்கி, வட்டிக்கெல்லாம் வாங்கி வேலைக்காரங்களுக்கு என்ன செய்வாங்க? கொடுத்து அனுப்புவாங்க. இங்கே முதலாளி இவங்களுக்கு வேலை கொடுத்தாலும் செய்ய மாட்டார், காசு தர மாட்டார். ஆனால் இவர் போட்ட உழைப்பு, இவர் வேலைக்காரங்களை வச்சு வேலை செய்தது எல்லாம் என்ன ஆயிடுச்சு ஒரு நிமிஷத்தில். அப்போ ஆண்டவர் நமக்கு சாங்ஷன் பண்ணலைன்னா நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நம்ம ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியாது. எவ்வளோ பெரிய கம்பெனியாக இருந்தாலும் சிலர் சொல்கிறாங்க, இந்த கம்பெனியில் எங்களுக்கு பிரச்சனையே வராது. அப்படிப்பட்ட கம்பெனிகள்லாம் ஒரு வருஷத்தில் இழுத்து மூடி இருக்கிறது. அப்போ எதுவுமே நம்ம சாமர்த்தியம் மட்டும் நினைக்கக்கூடாது, நம்ம செய்ய வேண்டியது செய்யணும். ஆனால் வாய்க்க பண்ணுகிறவர் கர்த்தர். அப்போ ஐஸ்வர்யமும் கனமும் உங்கள் வாழ்க்கையில் இருக்குன்னா அது முழுக்க யார் தந்தது? நம்ம பாக்கெட்டில் ஒரு 100 ரூபாய் இருக்குன்னா கூட நான் சொல்கிறேன் அது ஆண்டவர் தந்தது. நம்ம நல்ல வேர்வை செஞ்சு நம்ம உழைக்கிறோம், நல்லது கண்டிப்பாக உழைக்கணும், உழைச்சி சாப்பிடணும். அப்போ நம்ம பிஸ்னஸ் பண்ணுவோம், இல்லை தொழில் பண்ணுவோம், வேலை செய்வோம், எதையாவது நம்ம பண்ணி நமக்கு காசு கையில் வருதுன்னா அது ஆண்டவர் தர்றது, ஆண்டவர் எனக்கு தர்றது. அப்போது ஐஸ்வர்யம் கனம் யாராலே வருகிறது? அவராலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எல்லாவித அதிகாரமும் எல்லாவித வல்லமை ஏற்றத்திற்கு ஆண்டவரத்தில் இருக்கு. இப்படிப்பட்ட ஆண்டவர் சொல்றாரு, எவரையும் மேன்மைப்படுத்துறது என்னால் முடியும். ஹல்லேலூயா. ஒருத்தன் ஒரு முதலாளிக்கு விரோதமாக தீமை பண்ணும்போது அவன் சொல்லுவான், டேய் இந்த கம்பெனியில் நீ ஒரு வேலைக்காரன், நீ இந்த கம்பெனியில் நீ ஒரு வேலைக்காரன், நான் நினச்சேன்னா இப்போவே உன்னை தூக்கி வெளியே தள்ளிடுவேன்னு அற்பமான மனுஷன் சொல்கிறான். ஆண்டவர் சொல்கிறாரு, எவரையும் நான் மேன்மைப்படுத்துவேன். உல மனுஷன் என்ன சொல்லுவான்? எப்போ வேணாலும் நான் உன்னை தூக்கிடுவேன், எப்போ வேணாலும் உன்னை வெளியே கொஞ்சம் பலத்தை வச்சுட்டு, கொஞ்சம் பணத்தை வச்சுட்டு, ஒரு சின்ன கம்பெனியை வச்சுட்டு, கொஞ்சம் அதிகாரத்தை வச்சுட்டு என்ன சொல்லுவான்? உன்னை விட மாட்டேன், உன்னை அப்படி செஞ்சிடும் இப்படி. ஆண்டு சொல்கிறாரு, சகல வல்லமை உடைய தேவன் சொல்லுகிறார், எவரையும் மேன்மைப்படுத்துவேன், எவரையும் வாழ வைப்பேன், என்னை நம்புகிறவர்களை நான் கைவிடுகிற தேவன் அல்ல. எவ்வளோ நல்ல தேவன் பார்த்தீங்களா? அவர் மிரட்டுகிற தேவன் அல்ல. அவருக்கு முன்பதாக எதிர்த்து நின்னா ஒன்றும் பண்ண முடியாது. அவர் சொல்கிறாரு, எவரையும் நான் உயர்த்துவேன், எவரையும் நான் ஆசீர்வதிப்பேன். யாரை எங்கேருந்து தூக்குறேனே தெரியாது, ஆனால் நான் உயர்த்தும் பொழுது எல்லாருடைய கண்களும் ஆச்சரியப்படக்கூடிய அளவில் அவர்களை நான் உயர்த்துவேன். அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. 3 காரியங்கள் நம்ம மேன்மைப்படுவதற்கு நம்மை பாத்திரவான்களாக மாற்றுகிறது. அந்த 3 காரியங்களை சொல்லிட்டு அடுத்தது ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லி நம்ம முடிக்கலாம். சரியா? நம்ம மேன்மை பெறுவதற்கு, நீங்களும் நானும் மேன்மைப்படுவதற்கு 3 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அதில் ஒன்று நம்ம வாசிப்போம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அநேக காரியங்கள் இருக்கிறது, ஆனால் முக்கியமான 3ஐ உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஆதியாகமம் 4:7 அந்த முதல் சென்டென்ஸை மட்டும் வாசிங்க. முதல் சத்தமாக வாசிங்க. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? போதும், இவ்வளோ போதும் நமக்கு. வாசிங்க. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லை. அப்போ மேன்மை உயர்வு உங்கள் வாழ்க்கையில் வரணும்னா முதல் ஸ்டெப் என்ன? நம்ம நன்மை செய்யணும். சரியா? இப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கா? இதுவரை நல்லா போயிட்டு இருந்துச்சு, இப்போ என்ன இது நன்மை செய்கிறதுனா? இல்லை, ஆண்டவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் நன்மை நம்ம மற்றவங்கள மாதிரி செய்யணும்ல, நம்மளால் முடிஞ்சதை நம்ம செய்யணும். சரியா? ஆண்டவர் நம்ம ஒரு ஆளுக்கு சப்போர்ட் பண்ணுறதா இருக்கட்டும்,
ஒரு ஆளுக்கு ஆகாரம் வாங்கி கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை ஊழியத்தில் ஏதாவது சப்போர்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்கள மாதிரி இவங்கள மாதிரி இன்னொன்று அப்படி கிடையாது. ஆண்டவர் உங்களுக்கு என்ன தந்திருக்கிறாரோ, உங்களால் என்ன முடியுமோ, எதை உங்களால் உற்சாகமாக செய்ய முடியுமோ அதை தான் நீங்கள் செய்யணும். உற்சாகமாக கொடுக்கிறவனிடத்தில் கர்த்தர் பிரியமாக. அப்போ ஒருத்தன் பசியோடு வந்திருக்கும் போது மனம் கசந்து ஐயோ இவனுக்கெல்லாம் சாப்பாடு வாங்கி கொடுக்கணும்னு கொடுத்த பிரயோஜனம் இல்லை. கொடுக்குறது எப்படி கொடுக்கணும்? உற்சாகமாக கொடுக்கணும். அவன் ஆகாரம் சாப்பிட்டுட்டோம், அவன் பிழைக்கட்டும், இதன் மூலமாக பெரிய காரியங்கள் நடக்கட்டும் என்று சொல்லி உற்சாகம் என்னதோட நம்ம செய்ய வேண்டும். அப்போது நன்மை செய்தால் நம்முடைய வாழ்க்கையில் மேன்மை உண்டு. அடுத்தது வாசிங்க, அதனுடைய டிமெரிட் என்னென்னா, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய். பார்த்தீங்களா? அப்போது நன்மை செய்யாமல் இருந்ததுன்னா பாவம் எங்கே படுத்திருக்குமா? வாசற்படியில் படுத்திருக்கும். அப்போது தயவுசெய்து நாம் நன்மை செய்கிறவர்களாக மாற்றப்பட வேண்டும். அதுதான் மேன்மைக்கு ஒரு தகுதியுள்ளவர்களாக மாற்றப்படுகிறது. அப்போ நம்ம வாழ்க்கையில் ஒரு உயர்வு அடையணும்னா, ஒரு மேன்மை அடையணும்னா, அது ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன? சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். நன்மை செய்ய வேண்டும். எவ்வளோ நன்மை செய்யணும்? நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நன்மை செய்யணும். அதுக்கு ஒரு லிமிட்டே கிடையாது. ஹல்லேலூயா. லிமிட்டே கிடையாது. வெளிநாடுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அதிகம் சம்பாதிக்கிறவங்களுக்கு அங்கே நல்ல பேர் இருக்காது. நம்ம இந்தியாவை பொறுத்த மட்டும் எப்படி இருக்கும்? நிறைய பணம் வச்சுருக்கிறவனுக்கு நல்ல பேர் இருக்கும். ஆனால் இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா யார் அதிகமாக மக்களுக்காக செலவழிக்கிறார்களோ அவங்களுக்கு தான் நல்ல பேர் உண்டாகும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க சம்பாதித்த முக்கால்வாசி பணத்தை எதுக்கு செலவழிப்பாங்கன்னா, இந்த சேரிட்டி ட்ரஸ்ட்டுக்கு, அவங்க மூலமாக நடத்தப்படுகிற இந்த ஏழை குழந்தைகள் படிக்கிறதுக்கு, ஏழை குழந்தைகள் சாப்பிட்றதுக்கு, இன்னும் ஆதரவற்றவர்கள் பாதுகாக்கப்படுகிறதுக்கு முக்கால்வாசி பணம் இப்படியே செலவழியுது. நீங்கள் வேணால் ஆன்லைனில் ஏதாவது பிளாக்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்தியாவில் அப்படி கிடையாது. அவங்க பணத்தை சேர்த்து வச்சு அவங்களோட லெவல் டாப் லெவலில் வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த சில வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. எவ்வளோ தூரத்துக்கு நன்மை செய்கிறியோ அவ்வளோ தூரத்துக்கு தான் உலக மனுஷனே மதிப்பான். அப்போது உலக மனுஷனே இப்படின்னா ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? நம்ம எவ்வளோ பயங்கரமாக இருக்கோம் அப்படி கிடையாது. நம்ம எவ்வளோ தூரத்துக்கு நன்மை செய்கிறோமோ, நம்ம உள்ள எவ்வளோ தூரத்துக்கு நன்மை செய்கிறதா மாற்றப்படுதோ அவ்வளோ தூரத்துக்கு நன்மை மேன்மை நம்முடைய வாழ்க்கையில் வந்து கொண்டு இருக்கணும். நம்பர் 1 இதுதான். ரெண்டாவது, யோசுவா 3ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனம். இது நம்முடைய முதல் வசனத்தோடு நமக்கு ஒப்பிட்டு வரும். எப்படின்னா, ஆண்டவர் நம்ம கூட இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் மேன்மை உண்டாகும் என்கிற தன்மையில் வரும். யோசுவா 3ஆம் அதிகாரம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை எல்லோரும் இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. அப்போது மற்ற ஜனங்கள் எல்லாரும் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளும்படியாக நம்மை மேன்மைப்படுத்துவாராம். அப்போ மேன்மைப்படுத்தணும்னா யார் உங்களோடு இருக்கணும்? கர்த்தர் உங்களோடு கூட இருக்கணும். நம்ம அநேக நேரங்களில் யோசிப்போம், ஐயோ என் அப்பா என் கூட இல்லையே, என் அம்மா என் கூட இல்லையே, என் பிள்ளைகள் என் கூட இல்லையே, என் சகோதரர்கள் என் கூட இல்லையே, அவங்கெல்லாம் இருந்திருந்தாங்கன்னா நான் மேன்மைப்பட்டிருப்பேனே, நான் உயர்ந்திருப்பேனே. ஆண்டவர் சொல்கிறார், யார் கூட இருக்கிறாங்களோ இல்லையோ ஆண்டவர் உன் கூட இருந்தால் நீ மேன்மைப்படுவாய். அதான் ஆண்டவர் சொல்ல, மோசையோடு இருந்தது போல நான் உன் கூட இருப்பேன். மோசையை எப்படி நடத்துகிறனோ, எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துறதுக்கு மோசையோடு கூட திடனாய் இருந்தனோ, துணையாக இருந்தனோ, அதே போல் நானும் உன்னோடு கூட இருப்பேன். அதை எல்லா ஜனங்களும் பார்க்கும்படியாக, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அதை பார்க்கும்படியாக, அதை அறிந்து கொள்ளும்படியாக, அதை புரிந்து கொள்ளும்படியாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. அப்போ முதல் காரணம் என்ன? நம்ம மேன்மைப்படுறதுக்கு நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? நன்மை செய்கிறவர்களாக இருக்கணும். ரெண்டாவது, தேவன் நம்மோடு இருக்க வேண்டும். சொல்லுங்கள், தேவன் நம்மோடு இருக்க. மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், அவருக்கு இம்மானுவேல் என்று பேரிடுவாயாக. அதுக்கு அர்த்தம் என்ன? அதை வாசிங்க சத்தமா. இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு
இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. எல்லாரும் சொல்லுங்க இம்மானுவேல். சத்தமா சொல்லுங்க இம்மானுவேல். அதற்கு என்ன அர்த்தம்? ஏனென்றால் என்பது இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். எல்லாம் சொல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். தேவன் நம்மோடு இருக்கிறார் அப்படின்னா இது யாரை காமிக்குது? இயேசு. அப்போ நம்ம அந்த வசனம் தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்றதெல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அப்போ இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இம்மானுவேல் யாரு? இயேசு. இயேசு நம்மோடு கூட இருக்கும் பொழுது மேன்மை தானாக வருகிறது. புரியுதா உங்களுக்கு? ஹல்லேலூயா. அப்போ முதல்ல நம்ம நன்மை செய்கிறவர்களாக இருக்கும் பொழுது நமக்கு வாழ்க்கையில் மேன்மை வருது. ரெண்டாவது, தேவன் நம்மோடு கூட இருக்கும்போது மேன்மை வருகிறது. மூன்றாவது, நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 33ஆம் வசனம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும், மேன்மைக்கு முன்னானது சத்தமா தாழ்மை. மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. அப்போ மேன்மை நம்ம வாழ்க்கையில் வரணும்னா அதுக்கு முன்னாடி நம்மகிட்ட என்ன இருக்கணும்? தாழ்மை. அப்போ தாழ்மையாக இருக்கும்போது மேன்மை தானாக நம்மை தேடி வரும். தேவன் அதை தான் பார்க்கிறார், நம்முடைய உள்ளங்களை பார்க்கிறார். நம்ம உண்மையிலே தாழ்மையாக இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கை குறித்த பெருமை இல்லாதபடிக்கு, வாழ்க்கை குறித்த ஒரு பெரிய பெயர் இல்லாதபடிக்கு நம்ம உண்மையிலே ஆண்டவரே, அதான் முதல்ல சொன்னேன்ல, எதுவுமே நமக்கு கையில் எதுவுமே கிடையாது. கொஞ்சம் தூரத்தில் தள்ளி பார்த்தா நம்ம வீடுகள்லாம் ஒரு தீப்பெட்டி போல தான் இருக்கும். அப்படிப்பட்ட நம்ம வாழ்க்கையில் மேன்மை பாராட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனாலும் அநேக மனிதர்கள் இந்த உலகத்தில் மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய பணத்தை குறித்து, தங்களுடைய திறமையை குறித்து, தங்களுடைய வேலையை குறித்து, தங்களுடைய அறிவை குறித்து, தங்களுடைய படிப்பை குறித்து, தங்களுடைய சம்பாத்தியங்களை குறித்து, பெற்றோர் அவர்களுக்காக சேர்த்து வைத்தது குறித்து, அவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு மேலே வந்திருப்பாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் அது எப்படி மாறுதுன்னா பெருமையாகவே என்ன செய்யுது? மாறுது. கரெக்ட் தானே? உண்மையிலே கஷ்டப்பட்டு வளர்ந்து வர்றவங்க உண்மையிலே கஷ்டப்பட்டு தான் வந்தாங்க, பாடுபட்டு தான் மேலே வந்திருப்பாங்க. ஆனால் கொஞ்ச நாள் போய் அவங்க லைஃப்பை திரும்பி பார்க்கும்போது நான் இந்த அளவு சாதிச்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு பெருமை அவர்களுக்குள்ளாக வருகிறது. அப்படிலாம் நமக்கு யாருக்குமே வரக்கூடாது. சரியா? விசேஷமாக இந்த இடத்துல இருக்கிற ஒருத்தருக்கும் அப்படிப்பட்ட பெருமை என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. உங்களுடைய பிள்ளைகளுக்கும் நீங்கள் அதை சொல்லிக் கொடுக்கணும். நீங்கள் இன்றைக்கி மேன்மையாக இருக்கிறீங்கன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் உங்களை மேன்மையாக வச்சுருக்கிறார். ஒருவேளை இப்போ நீங்கள் மேன்மைக்குரிய பாதையில் இருக்கிறீங்கன்னா ஒரு நாள் கண்டிப்பாக ஆண்டவர் உங்களை மேன்மையாக வைப்பார். நீங்கள் இருக்கிற பிரகாரம் இருக்க போகிறது இல்லை. நீங்கள் இன்றைக்கி படுகிற கஷ்டத்தை ஒவ்வொரு நாளும் நீங்கள் பட போகிறது இல்லை. ஆண்டவர் கண்டிப்பாக உங்களை மேன்மையாக வைக்க தான் போகிறார். அப்போ மேன்மையாக வைக்கிற நேரத்தில் நம்ம மேன்மை ஆகிட்டோம், பெரிய ஆள் ஆகிட்டோம். குடும்பத்தில் எல்லாரும் தள்ளினாங்க, இன்றைக்கி குடும்பம் எல்லாம் என் கீழே, உறவினர்கள் எல்லாம் என்னை தள்ளினாங்க, இன்றைக்கி உறவினர்களும் என் காலு கீழே அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் வரும்போது நம்ம அதை மிஸ்ட்ரீட் பண்ணவே கூடாது. நம்ம அதை பற்றி பெருமைப்படவே கூடாது. நம்ம அப்பவும் எப்பவும் ஒரே போல தான் இருக்கணும். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எப்பவும் அப்பவும் இப்பவும் எப்பவும் ஒரே மாதிரி தான் இருக்கணும். ஓகேவா? நீங்கள் இப்போ பக்கத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லியிருக்கீங்க, இனி மாறக்கூடாது. சரியா? எப்போனாலும் நம்ம இதே. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் இயேசுவாக இருக்கிறார். அவர் என்னை எவ்வளோ உயரத்துக்கு கொண்டு போனாலும் நான் அவருக்கு பிள்ளையாக தான் இருப்பேன், நான் தாழ்மையாக தான் இருப்பேன். அவருடைய குணத்தை நான் என்னை விட்டு என்ன செய்ய மாட்டேன்? மாற்றவே மாட்டேன். இந்த ஒரு உள்ள நமக்கு வரணும். இதுதான் மேன்மையை கொண்டு வரும். இந்த தாழ்மை தான் நம்முடைய வாழ்க்கையில் என்ன கொண்டு வரும்? மேன்மையை கொண்டு வருகிறோம். அப்போ 3 காரியங்களை சொன்னேன். 1, நன்மை செய்கிறவர்களாக இருந்தால் நம்ம வாழ்க்கையில் மேன்மை வரும். 2வது, தேவன் நம்மோடு கூட இருந்தால் நமக்கு மேன்மை உண்டாகும். 3வது, தாழ்மை உள்ளவர்களாக இருந்தால் நம்ம வாழ்க்கையில் மேன்மை உண்டாகும். இப்பொழுது ஒரு உதாரணத்தை மட்டும் நம்ம பார்த்துவிட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாம் திருப்பி உங்கள் எஸ்தர் 2ஆம் அதிகாரத்திலிருந்தே நம்ம பார்க்கலாம். இதில் நம்ம இப்போ எல்லாம் கம்ப்ளீட்டாக வாசித்துட்டு இருந்தோன்னா ரொம்ப நேரம் ஆகிடும். நான் உங்களுக்கு சும்மா ஜென்ரலாக சொல்கிறேன். நீங்கள் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நீங்கள் இந்த வசனங்களெல்லாம் வாசிங்க. சரியா? முக்கியமாக 2ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு 6, 7ஆம் அதிகாரம் வரைக்கும் வாசிங்க. ஓகேவா? 2ஆம் அதிகாரத்திலேருந்து 7ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. இப்போ இதில் 2 நபருடைய மேன்மையை குறித்து நான் உங்களுக்கு பேச போகிறேன். 1,
எஸ்தர் எனப்படுகிற ஸ்திரீ, இன்னொன்று மொர்தேகாய் எனப்படுகிற ஒரு மனிதன். சரியா? ஒன்று யாரு? எஸ்தர் எனப்படுகிற ஒரு ஸ்திரீ, இன்னொன்று மொர்தேகாய் எனப்படுகிற ஒரு மனிதன். இப்போ ரெண்டு பேருமே தாழ்த்தப்பட்டவர்கள். தாழ்த்தப்பட்டவர்கள்னா அவங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி இல்லவே இல்லை அவங்க தேசத்தில். அவங்க தேசம்னா இவங்க எங்கிருந்தோ இங்கே அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். சரியா? அப்பொழுது சூசான் அரண்மனையிலே பென்யமீனாகிய கீசின் குமாரன் சிமேயினுடைய மகனாகிய யாவிரின் குமாரன் மொர்தேகாய் என்னும் பேருள்ள ஒரு யூதன் தான். அவன் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் யூதாவின் ராஜாவாகிய எக்கோனியாவை பிடித்து கொண்டு போகிற போது அவனுடைய கூட எருசலேமிலிருந்து பிடித்து கொண்டு போகப்பட்டவர்களில் ஒரு தான். அப்போ இவன் இந்த அவனுடைய நேட்டிவ் கிடையாது. எங்கேருந்தோ ஒரு கூட்டத்தை பிடிச்சிட்டு வரும்போது அதில் ஒருத்தனா யார் வந்தா? மொர்தேகாய் வந்தா. அப்போது இந்த மொர்தேகாயுடைய ஐடென்டிட்டி என்ன இருக்குது பாருங்க. என்ன இருக்குது? ஒன்றுமே கிடையாது. இப்போ வெளிநாட்டிலேருந்து ஒருத்தர் இங்கே கிடக்கிறாருன்னு வைங்க, அவர்கிட்ட ஒன்றும் கிடையாது. திரும்பி போகிறதுக்குள்ள வாய்ப்பும் இல்லை, அடிமையாக கொண்டு வந்துட்டார், ஆதார் கார்டு கூட இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு ஏதாவது மதிப்பு இருக்குமா இந்த இடத்துல? கவர்மெண்ட் ரீதியாக பாருங்கள், ஒரு மதிப்பு இருக்கா? ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ இதே போல் இவங்க ஒரு இடத்துல இங்கே என்ன இடத்துக்கு சிறைப்பட்டு வந்திருக்கிறதுனால இவங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டியே கிடையாது, ஒரு மரியாதையே கிடையாது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு மனுஷன். சரியா? ஆனால் இந்த ராஜ்யத்தை ஆளுகை செய்கிற அரசனுடைய பேர் என்ன? அகேஸ்வேரு. சரியா? அகாஸ்வேரு ராஜா. இங்கே ஆல்ரெடி ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. அவருடைய ராணி வஸ்திக்கு இங்கே கொஞ்சம் சின்ன குழப்படிகள் நடந்துட்டுருக்கு. சரியா? ஏன்னா ராஜாவினுடைய வார்த்தையை மதிக்காதபடிக்கு இந்த வஸ்தி எனப்படுகிற ராணி மகாராணி இருந்ததுனால இதில் என்ன ஆயிடுச்சு, கொஞ்சம் பிரச்சனை. அதாவது இந்த அகாஸ்வேரு ராஜாங்கிற ராஜா ஒரு சின்ன நாட்டுடைய ராஜா இல்லை, நிறைய நாடுகளுக்கு ராஜா. எப்படி? நிறைய நாடுகளுக்கு. வசனம் எங்கிற இந்து தேசம் முதல் எத்தோப்பியா தேசம் வரைக்கும் உள்ள 127 நாடுகளையும் அரசாண்ட அகாஸ்வேருவின் நாட்களிலே சம்பவித்ததாவது. எங்கேருந்து எங்கே வர? இந்து தேசம் முதல். அப்படின்னா இந்துனா எது? இந்து இந்தியா. சரியா? இந்துங்கிறது என்னது? இந்தியா. இந்து தேசம் அப்படின்னா நம்ம இந்தியா தேசத்திலிருந்து எத்தியோப்பியா வரைக்கும் உள்ள எத்தனை நாடு? 127 நாடுகளையும் அரசாண்ட அகாஸ்வேரு. அப்படின்னா இவன் ராஜாதி ராஜா. இவனுக்கு கீழே நிறைய ராஜாக்கள் என்ன செய்திருப்பார்கள்? இருந்திருப்பாங்க கண்டிப்பாக. சரிங்களா? அப்போ இப்படிப்பட்ட ஒரு பெரிய ராஜா உன்னுடைய நாட்டில் மொர்தேகாயினுடைய ஐடென்டிட்டி என்ன? யோசிச்சு பாருங்க. எப்படிப்பட்ட ராஜா? 127 நாடுகளுக்கு ராஜா, அவ்வளோத்தையும் அரசாண்டு இருக்கிறான். இத்தனை மக்கள் இருப்பாங்க, இத்தனை லட்சம் மக்கள் இருப்பாங்க. இத்தனை லட்சம் மக்கள்ல மொர்தேகாய் யார்? ஒன்றும் கிடையாது, ஒன்றுமே இல்லை. நத்திங் இஸ் நத்திங். எஸ்தர் யார்? ஒன்றும் இல்லை. எங்க இருக்கிறாங்க? ராஜரீகம் எங்க இருக்கு பார்த்துக்கோங்க. சரியா? இப்போ ஆண்டவர் செயல்பட ஆரம்பிக்கிறார். நம்ம வாசிச்சோம், எவரையும் மேன்மைப்படுத்தவும் எவரையும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும். ஹல்லேலூயா. ஏன்னா எல்லாமே அவருக்கு கட்டுப்பாட்டுக்குள்ளாக இருக்கிறது. எஸ்தருக்கு சம்பவத்தை பார்த்தீங்கன்னா பாருங்க, 7ஆம் வசனத்தில் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவன் தன் சிறிய தகப்பன் குமார்த்தியாகி எஸ்தர் என்னும் அச்சாளை வளர்த்தான், அவளுக்கு தாய் தகப்பன் இல்லை. அவளுக்கு யார் இல்லை? தாயும் இல்லை, தகப்பன் இல்லை. அப்போது எப்படிப்பட்ட ஒரு கீழே ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறாங்க பாருங்கள். இன்றைக்கி அநேகம் பேருக்கு தாய் தகப்பன் இருந்தே பிள்ளைகளை என்ன செய்ய முடியல, நிறைய பேரால் கரெக்டாக பார்த்துக்க முடியல. இப்போ தாயும் இல்லை, தகப்பனும் இல்லை, சொந்த இடமும் இல்லை, வேற ஒரு நாட்டில் இப்படி கிடந்து கஷ்டப்பட்டால் அவங்களுக்கு என்ன ஐடென்டிட்டி இருக்கும், என்ன மதிப்பு இருக்கும்? ஒன்றுமே கிடையாது. ஆனால் அந்த பெண் ரூபவதியும் சௌந்தரியமுடையவளுமாக இருந்தால் அவள் தகப்பனும் அவள் தாயும் மரணமடைந்த போது மொர்தெகாய் அவளை தன் குமாரத்தியாக எடுத்துக்கொண்டான். சரியா? மொர்தெகாய்க்கு இப்போ தகப்பன் யார் தான்? சாரி, ரூத்துக்கு தகப்பன் யார்?
மொர்தேகாய், ஏன்னா வளர்த்துகிறார். சரியா? சாரி, எஸ்தருக்கு தகப்பன் யாரு? மொர்தேகாய் வளர்த்துக்கிறார். இப்போ இவங்க 2 பேருக்கும் ஐடென்டிட்டி இல்லை, ஒன்றும் இல்லை. மற்றவர்களுடைய உயர்வுக்கு முன்பதாக ஒன்றுமே இல்லை. இப்படிப்பட்ட இடத்துல ராஜாவு இப்படி நிறைய விஷயங்கள் வருது. இதை நீங்கள் வாசித்தா தான் உங்களுக்கு கொஞ்சம், இப்போ நம்ம வாசித்தா ரொம்ப லேட் ஆயிரும், நீங்கள் அதை வீட்டில் வாசிங்க. இப்போ ராஜாவுக்கு மனைவியாக யார் மாற்றப்படுகிறார்? எஸ்தர் மாற்றப்படுகிறார். அதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அதில் ராஜாவுடைய கண்களுக்கும் மற்றவருடைய கண்களுக்கும் எஸ்தர் மேலே தயவு இருந்தது. ஆண்டவர் அதை செய்கிறார். தயவு கிடைத்ததுனால இப்போ ஒரு ராஜாத்தியாக, ராணியாக மாற்றப்படுகிறார். மாற்றப்பட்டு ஆண்டவர் எங்கேருந்து மேன்மை கொடுக்குறாரு பாருங்க. 17ஆம் வசனத்தில் எல்லாம் சேர்ந்து வாசிங்க. ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவள் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரீயாக்கினான். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. எங்கேயோ இருந்த எஸ்தருடைய சிரசின் மேல் கிரீடம் வைக்கப்படுகிறது. கிரீடம் வைக்கப்படுகிறது. முன்னதாக எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தோம், எப்படிப்பட்ட கஷ்டங்கள்ல இருந்தோம், எப்படிப்பட்ட அவமானங்கள் எல்லாம் பார்க்க முடியும். ஆனால் அது எல்லாவற்றையும் தாண்டி என் தேவன் மேன்மைப்படுத்தினால் அவர்களுடைய தலையில கிரீடத்தை வைப்பார். அதனுடைய இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கக்கூடிய பிள்ளையே, நம்ம யாரும் இல்லாமல் இருக்கலாம், அனாதை போல இருக்கலாம், கேட்பாரற்று இருக்கலாம், சாப்பிட்டியான்னு ஒரு வார்த்தை கேட்கறதுக்கு ஆள் இல்லாமல் இருக்கலாம். நீ நல்லா இருக்கிறியா, என்ன சாப்பிட்ட, என்ன சமைச்ச, எங்கே இருக்கிற, என்ன செய்துட்டு இருக்கிற, உன் கஷ்டங்கள்லாம் எப்படி, நல்லா இருக்கிறியான்னு கேட்கறது கூட ஒருவன் ஆள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்டவர்களுக்கு தான் தேவன் கிரீடத்தை சூட்ட போகிறார். அல்லேலூயா. எவரையும் மேன்மைப்படுத்தும் பலப்படுத்தும் அவருடைய கரத்தினா ஆகும். அப்போ ஒரு மேன்மை எஸ்தருக்கு என்ன செய்து விட்டது? கிடைத்து விட்டது. அடுத்த மேன்மை யாருக்கு? மொர்தேகாய்க்கு. இப்போ மொர்தேகாய்க்கு விரோதமாக, அதாவது ராஜாவுக்கு இவங்களுக்கு எதாவது சம்மந்தம் உண்டா? யோசிப்பார். ராஜா அங்கே என்ன, மொர்தேகாய் எஸ்தர்லாம் கீழே. அப்படிப்பட்ட எஸ்தர் ஆண்டவர் தூக்கி எங்கே நிறுத்துறாரு? ராஜா அரண்மனையில் நிறுத்துறாரு. மொத்த ஜனங்கள் அப்படின்னா 127 நாடுகள்லையும் அவ மதிக்கப்படக்கூடிய ஒரு மகாராணியாய், மதிக்கப்படத்தக்க ஒரு ஸ்திரீயாய் என்ன செய்கிறார்? மாற்றப்படுகிறார். அதான் எவரையும் மேன்மைப்படுத்துவது. நினைக்கவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு மேன்மை. இப்போ மொர்தேகாய்க்கு விரோதமாக ஆமான் என்கிற ஒரு மனுஷன் என்ன செய்கிறான்? எழும்புகிறான். எழும்பும் பொழுது சில பிரச்சனைகள் எல்லாம் அவனுக்கு வருகிறது. இந்த ஆமான் மொர்தேகாய் அவனுக்கு மரியாதை கொடுக்காததுனால அவனை எப்படியாவது கொல்லணும்னு நினச்சிட்டு ஆமான் இந்த மொர்தேகாய்க்காக ஒரு தூக்கு மரத்தை என்ன செய்கிறான்? ரெடி பண்ணுகிறான். சரியா? ஏன்னா ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிற மனுஷன் யார்? ஆமான். ராஜாவுக்கு அடுத்த, ஏன்னா ஆமான் சொல்லுகிறது எல்லாம் ராஜா கேட்பார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ராஜா ஆமானை வைத்திருந்தார். அப்போது இங்கே நிறைய பிரச்சனைகள் வருகிறது. பிரச்சனைகள் வரும்போது இங்கே 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் ஸ்டார்டிங்லெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட பிரச்சனைகள், மொர்தேகாய்க்கு விரோதமாக எழும்புகிற காரியங்கள் எல்லாம் வருகிறது. ஆனால் வேற ஒரு தவறை சுட்டி காட்டி மொர்தேகாய் மேலே ராஜாவுக்கு தயை கிடைக்கிறது. சரியா? அதில் நீங்கள் வாசிங்கன்னா தெரியும். அந்த ராத்திரியிலே 6ஆம் அதிகாரம் தொடக்கத்திலிருந்து, அந்த ராத்திரியில் ராஜாவுக்கு நித்திரை வராதபடினால கால வர்த்தமானங்கள் எழுதியிருக்கிற நடபடி புஸ்தகத்தை கொண்டு வர சொன்னான். அது ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது. அப்பொழுது வாசற் காவலாளிகளில் ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பிக்தானாவும் தேரேசும் ராஜாவாகிய ஆகாஸ்வேருவின் மேல் கை போட பார்த்த செய்தியை மொர்தேகாய் அறிவித்தான் என்று எழுதியிருக்கிறது வாசிக்கப்பட்டது. அப்பொழுது ராஜா இதற்காக மொர்தேகாய்க்கு, எல்லாரும் வாசிங்க, கனமும் மேன்மையும், பார்த்தீங்களா, கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா என்று கேட்டான். அதற்கு ராஜாவை சேவிக்கிற ஊழியர்கள் அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை என்று சொன்னார்கள். இப்போ ராஜாவுடைய உயிர் காப்பாற்றப்படுவதற்கு மொர்தேகாய் ஒரு மிகப்பெரிய காரணமாக இருந்திருக்கிறான். அது ராஜாவுடைய எண்ணத்திற்கு, ராஜாவுடைய கண்களுக்கு முன்பதாக இதுவரைக்கும் என்ன செய்யலை, வரல. இப்போ அந்த நடவடிக்கைகள் எல்லாம் எடுத்து வாசிக்கும் போது என்ன வருது? மொர்தேகாய் ராஜாவுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக முயற்சி எடுத்திருக்கிறான், சில காரியங்களை செய்திருக்கிறான் என்பது தெரிந்த உடனே
ராஜாவுக்கு சந்தோஷம். கேட்குறாரு, இந்த மொர்தெகாய்க்கு செய்ய ஏதாவது கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா அப்படின்னு ஊழியக்காரர் சொல்கிறாங்க. இல்லை, ஒன்றுமே அவருக்கு செய்யலை. இப்போது ராஜாவினுடைய மிகப்பெரிய ஃப்ரெண்டு, மிகப்பெரிய தோஸ்து யார்? ஆமானை கூப்பிட்றாரு. ஆமானை கூப்பிட்டு கேட்குறாரு, ராஜா கனம் பண்ண நினைக்கிற ஒரு மனுஷனை எப்படி கனப்படுத்தணும் அப்படின்னு கேட்குறாரு. எப்படி கேட்குறாரு? ராஜா ஒருத்தனை கனப்படுத்தணும்னா எப்படி கனப்படுத்தணும்னு கேட்குறாரு. அப்போ ஆமானுக்கு மனசுக்குள்ள, நம்மளை தவிர இந்த தேசத்தில் யார் ராஜா கனப்படுத்துவா அப்படின்னு நினச்சிட்டு என்னெல்லாம் சொல்கிறான் பாருங்க. ஆமான் தான் செய்து தூக்கு மரத்தில் மொர்தெகாயை தூக்கி போட வேண்டும் என்று ராஜாவிடத்தில் பேசும்படி ராஜா அரண்மனையின் வெளிமுற்றத்தில் வந்திருந்தான். அப்பொழுது ராஜா முற்றத்தில் இருக்கிறது யார் என்று கேட்டான். ராஜாவின் ஊழியக்காரர் அவனை நோக்கி, இதோ ஆமான் முற்றத்தில் இருக்கிறான் என்றார்கள். ராஜா அவன் உள்ளே வரட்டும் என்றான். ஆமான் உள்ளே வந்தபோது ராஜா அவனை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டான். அதற்கு ஆமான், என்னையன்றி யாரை ராஜா கனம் பண்ண விரும்புவார் என்று தன் மனதிலே நினைத்து, என்ன நினைக்கிறான்? என்ன தவிர ராஜா யாரை கனம் பண்ணுவார் அப்படின்னு நினைச்சிட்டு என்ன சொல்லுகிறான்? ராஜாவை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால், ராஜா உடுத்தி கொள்ளுகிற ராஜ வஸ்திரமும், பாருங்க அவனுக்கு ஆசையை பார்த்தீங்களா, இப்படி பொல்லாத ஆசை. ராஜா உடுத்தி கொள்ளுகிற ராஜ வஸ்திரமும் ராஜா ஏறுகிற குதிரையும் அவர் சிரசிலே தரிக்கப்படும் ராஜமுடியும் கொண்டு வரப்பட வேண்டும். அந்த வஸ்திரமும் அந்த குதிரையும் ராஜாவுடைய பிரதான பிரபுக்களில் ஒருவனுடைய கையிலே கொடுக்கப்பட வேண்டும். ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனை அலங்கரித்த பின் அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாம்படி செய்து, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறப்பட வேண்டும் என்றான். அப்பொழுது ராஜா ட்விஸ்ட் வைக்கிறார். ஆமானை நோக்கி, சீக்கிரமாய் நீ சொன்னபடி வஸ்திரத்தையும் குதிரையும் கொண்டு போய் ராஜ அரண்மனையின் வாசலில் உட்கார்ந்திருக்கிற யூதனாகிய மொர்தெகாய்க்கு அந்த பிரகாரம் செய். நீ சொன்ன எல்லாவற்றிலும் ஒன்றும் தவறாதபடி பாருண்டான். இதை விட ஒரு பெரிய ஹார்ட் அட்டாக் வருமா? ஆமான்னு சொல்கிறாரு, இப்படிலாம் பண்ணணும், இப்படிலாம் மரியாதை செலுத்தணும். ராஜா போடுகிற அதே போல் வஸ்திரம், அதே குதிரை, அதே மாதிரி ராஜ முடி எல்லாத்தையும் வச்சு பயங்கரமாக டெக்கரேட் பண்ணி அவனை கொண்டு வந்து ராஜா கனப்படுத்துகிற மனுஷன் இப்படி தான் இருப்பான்னு சொல்லிட்டு வேற சொல்லணுமா? இப்படிலாம் சொல்லி கடைசியில் ராஜா சொல்கிறார், இதை அவ்வளோத்தையும் மொர்தெகாய்க்கு இதெல்லாம் வரும்னு கனவுல நினச்சி பார்த்துருப்பாரா? இல்லை, கனவுல கூட நினச்சி பார்த்துருவோம். அதான், காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் பார்க்க மாட்டீர்கள், ஆனால் பள்ளத்தாக்கு தண்ணீரால் மொர்தெகாய் நினச்சிருக்கவே இல்லை. ஆனால் மொர்தெகாய்க்கு உயர்வு ஆமான் மூலமாகவே வந்தது. ஆமான் மூலமாகவே அந்த மொர்தெகாய்கிட்ட நேராக போய் கேட்டிருந்தா கூட, நான் உன்னை கனப்படுத்தணும்னு நினைக்கிறேன், எப்படி கனப்படுத்தணும்னு கேட்டிருந்தா கூட இந்த அளவுக்கு என்ன செய்திருக்க மாட்டார், கேட்டிருக்கவே மாட்டார். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் ராஜா, எங்கள் குலத்தை வாழ வச்சாலே எங்களுக்கு போதும், யூத ஜனங்களை விடுவிச்சாலே போதும்னு சொல்லிப்பார். ஆனால் ஆமான்ட்ட கேட்டனால தான் மொர்தெகாய்க்கு இவ்வளோ கனம் என்ன செய்தது, வந்தது. ஹல்லேலூயா. அப்படி இவ்வளோ பெரிய கனத்தை ஆண்டவர் யாருக்கு கொடுத்தா? மொர்தெகாய்க்கு கொடுத்தார். இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஆமானுடைய தந்திரங்கள், யூத குலத்தை அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் எல்லாம் ராஜாவுக்கு தெரிய வந்து 7ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் பார்க்கிறோம். 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்படியே ஆமான் மொர்தெகாய்க்கு ஆயத்தம் பண்ணின தூக்கு மரத்தில் ஆமானை தூக்கி போட்டார்கள். அப்பொழுது ராஜாவின் உக்கிரம் தனி. பார்த்தீங்களா, ஆண்டவர் கொடுக்குற மேன்மை இப்படி தான் இருக்கும். ஆண்டவர் பிள்ளையே, எங்கேருந்து எங்கே ஆண்டவர் உயர்த்துவார்னு யாருக்குமே தெரியாது. இன்றைக்கி அற்பமாக எண்ணப்படுறவங்க நாளைக்கு எப்படி வேணாலும் மாறலாம். நேற்றுக்கு அற்பமாக எண்ணப்படுறது இன்றைக்கி எப்படி வேணாலும் மாறலாம். கர்த்தர் உங்களை உயர்த்தணும்னு நினச்சா அதை யாராலையும் தடுக்க முடியாது. ஹல்லேலூயா. அதுக்கு 3 காரியம். ஒன்று, நீங்கள் நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். மொர்தெகாய் நன்மை செய்தாரா? ராஜாவுக்கு என்ன செய்தார்? நன்மை செய்தார். 2வது பார்த்தோம், தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டும். எஸ்தர், மொர்தெகாய் அவருடைய யூத ஜனங்களுக்காக உபவாசம் பண்ணி ஜெபித்தார்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அப்படின்னு அர்த்தம் என்ன?
தேவன் அவர்களோடு கூட இருக்கிறார். மூன்றாவது என்ன பார்த்தோம்? தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எஸ்தரும் சரி, மொர்தெகாயும் சரி, எந்த இடத்துலையும் தங்களை உயர்த்தவில்லை. எல்லா இடத்துலையும் தங்களை தாழ்த்தி தான், மனுஷருக்கு முன்பு தான் தாழ்த்தினார்கள், தேவனுக்கு முன்புதாகவும் ரெட்டுடுத்தி அவர்கள் உபவாசித்தார்கள். இந்த தாழ்மையை பார்த்த கர்த்தர் எஸ்தரையும் மேன்மைப்படுத்தினார், மொர்தெகாயை மேன்மைப்படுத்தினார். இன்றைக்கு நாமும் நன்மை செய்கிறவர்களாக, தேவனை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக, தாழ்மையுள்ளவர்களாக இருப்போமே ஆனால் உங்களுடைய குடும்பங்களையும் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் நம்முடைய வாழ்க்கையும் கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார்.